சிவா, போதும். நான் உள்ள போய் பேசிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. நான் இங்கே இருந்தா நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காக நீங்களும் உள்ள வரேன்னு சொல்றீங்களா? சரி, நான் உனக்கு கால் பண்ணி லைன்லயே இருக்கேன். நீ காலை கட் பண்ணாம லைன்லயே வச்சிரு. அட்டன் பண்ணு. அட அட்டன் பண்ணு. நான் லைன்லயே இருக்கேன், நீ போ. மாமா, வா இலி, உட்காரு. பரவாயில்ல மாமா. என்ன விஷயம் மாமா? சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? நீ இங்க வந்தது சிவாவுக்கு தெரியுமா? தெரியாது மாமா. வேற ஒருத்தரை மீட் பண்ண போறதா தான் சொல்லிட்டு வந்தேன். இலி, சிவா சம்பந்தமா நான் உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலான் இருக்கேன். இதை நான் வீட்டுல இருக்கும்போது பேச முடியாதுமா. அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். சிவாவோட அம்மா சங்கரிய நானும் காதலிச்சது அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா விதி எங்களை ஒன்னா வாழ விடல. என்னென்னமோ நடந்துருச்சுமா. ஒரு முக்கியமான நேரத்துல நான் அவளை பிரிஞ்சு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னால கடைசி வரைக்கும் அவளை பார்க்கவே முடியல. நான் சங்கரையை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கான பலனை இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கும் தெரியும், சிவாவுக்கும் தெரியும். சங்கரி ரொம்ப நல்லவன். வெறும் பேச்சுக்காக இதை சொல்லல, உண்மையாவே அவன் நல்லவன். மற்றவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாமா. அவளோட குணம் யாருக்குமே கிடையாது ஐலி. சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல இப்போ வரைக்கும் அவளை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. அவளை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டத கடவுள் எனக்கு கொடுத்த வரமாதான் பார்த்தேன். ஆனா அந்த வரம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நானும் சங்கரியும் எங்களோட எதிர்காலத்தை பத்தி என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தோமா. ஆனா அது அத்தனையும் சத்தியமா சொல்றேன் ஐலி, என்னைக்கு நான் சங்கரிய பிரிஞ்சு வந்தேனோ அன்னையிலிருந்தே நான் நடப்பிணமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் சிவாவை பார்த்ததும் ஏதோ என்கிட்ட இருந்து போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சுமா.